அது பக்கத்தில் ஒரு மீன் இருக்க மாதிரி இருக்குது கால் தடத்தில் மாட்டிட்டு 2 மீன் மாட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே சரியான மீன் அடிங்க லைட்டாக ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் அடிச்சிடும். இந்த பாருங்க இந்த ஒன்று மாட்டிட்டு. போடுங்க நிறைய இருக்குது. அவசரப்படாங்க. இந்த ஒன்று மாட்டில் நண்டு மாட்டிட்டு நண்டு கையை கட்டிப்போம். அது வேறு இந்த ஒன்று இருக்குது. இந்த பாருங்க இந்த போயிட்டு கவலைப்படாதீங்க. இங்கே பாருங்க இங்கே 2 நிறைய போயிட்டு 2 ஓடுது அந்த ஓடுது இதெல்லாம் பிடிச்சிடுறேன். மாட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நான் பிடிச்சிருவேன். பிடிச்சி விட்டேன். பிடிக்கிறது இல்லை பிடிச்சிட்டேன். இங்கே ஒன்று மாட்டிக்கிச்சு. அந்த வலும்பு குட்டி அந்த நண்டு வேறு தனியாக எடுத்து போடுங்க. வலும்பு குட்டியாக ஒன்று மாட்டிருக்கு. அந்த நண்டு வேணா யூஸ் பண்ண முடியுங்க. நண்டு பெரிய நண்டு. நண்டை விடுங்க. மீனை பாருங்கள். சேத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ரொம்ப இதாக இருக்கும். நிறைய ஒரு அண்ணாவோட ஃபுல்லாக மீனுங்க. என்ன மீன் எவ்வளோ மீனுங்க. ஓடுது போகிறோம். இந்த பாருங்க நல்ல பெரிய மீன். அங்கே பாருங்க தாண்டி ஓடி போயிட்டு அங்கே அமுக்கி விட்டோம் பாருங்கள். இது ஒரு சைஸான மீன். நல்ல மீன் நிறையா இருக்கும். நம்ம பிடிக்கிற மீன்லாம் நிறைய தரமான மீன். எல்லாம் இரவு நேரத்தில் பிடிக்கிற மீன்கள். இதெல்லாம் பிடிச்சாதான் பிடிக்கலாம். பகலில் வந்து நிறையா ஆள் இருப்பாங்க. அதனால் பிடிச்சோன்னு வச்சுங்களேன் ரொம்ப இதாகிடும். இதனால் இதை மட்டும் கொஞ்சமாக அது கிடைக்குதான். இப்போ தண்ணியை திறந்து விட்டுட்டு அந்த பக்கம் போகணும். இப்போ எவ்வளோ மீன் கிடக்கு. லைட் அடிப்பீங்க தண்ணி. சென்னை ஃபிஷ் இருந்துச்சு. அங்கே என்ன வேகத்தில் ஓடுது பாருங்க அந்த மீன். என்னங்க அந்த மீன் இந்த முள்ளு கிடக்குன்ட்டு பார்த்துட்டு பார்த்தாங்க. இப்பயும் பிடிச்சி போட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் பார்ப்போம். தண்ணி கிடக்கு தான் ஆரம்பிச்சோம்ல. இறச்சி காலி பண்ணணும் அன்றைக்கி. சுத்தமாக அந்த இடத்துல தண்ணி பூரா ஒரு இடத்த கொண்டு இல்லை இங்கேருந்து இப்படி இறச்சிடலாம். இங்கே அடை போட்டு அதில் காலி பண்ணிட்டு வந்துட்டு இது இறச்சிட்டோம் வச்சுக்கேன். அந்த மாதிரி பிடிச்சிடலாம்ல. ஏன் வேஸ்ட்டு அங்கேருந்து நம்ம இறச்சிக்கிட்டேன். இந்த இடத்துல அடைச்சி விடு. இது அடைச்சி விடுண்டாப்பண்ணு. இந்த இடத்துல அடைச்சி விட்டு அதை பிடிச்சிக்கலாம். இங்கே தானே வட்டி சுத்திரப்படாது. இந்த தண்ணிக்குள்ளே ஒரு மீன் இருக்குது. அது எப்படியா இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சி பிடிக்கிறோம். பிடிக்காமல் களைச்சி விட்டுட்டேன். கண்டிப்பாக பாருங்கள் அந்த மீன் எப்படியா இருந்தாலும் வெளியாகணும். எங்கே கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா பிடிச்சிடுவாங்க கண்டிப்பாக. நான் ஓரத்தெல்லாம் களைச்சி விட்டேன். அந்த